ஆய்வாளர்கள் பெருமான் திருச்செம்மன்பள்ளி தேரும் மயிலாடுதுறையை தரிசித்த காலத்திலே இத்தலத்திற்கு சென்று வழிபட்டு இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள். எவ்வளவு செய்திகள் கிடைத்ததோ அத்தனை செய்திகளையும் பெரிய புராணத்தில் தெய்வச்சேக்கிழார் அதை அற்புதமாக வாய்ப்பாக அமைத்திருக்கிறார். அவருக்கு ஏதாவது ஒரு ஐயம் விளையுமானால் ஒரு செய்தியில் அதை அவர் எழுத மாட்டார், அந்த பாடல்களில் அதை குறிப்பிட மாட்டார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் செவிவழி செய்திகளை அவர் அதிகமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நமக்கு பல இடங்களில் பார்க்கலாம். கல்வெட்டு அல்லது தேவாரம், முதல்ல அதுதான். தேவாரத்தில் என்ன இருக்குது, கல்வெட்டில் என்ன இருக்குது, இந்த ரெண்டு செய்திகள் அல்லது சுவடிகள், வேறு நூல்கள், இதில் என்ன இருக்குது, அந்த ஊருக்கே போய் பார்க்கிற பொழுது அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைக்கிறதா, இப்படியெல்லாம் பார்த்து தான் அவர் பெரிய புராணத்தை அருளி செய்திருக்கிறார். ஒரு மானுமெண்டல் ஒர்க் அது. அதனால தான் சரித்திராசிரியர்கள் பெரிய புராணத்தை ஆத்தென்டிகேட்டடாக எடுத்துக்கிறாங்க. அவர் சாமி ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் ஆகையினாலே அவர் இந்த வரலாற்று செய்திகளோடு இதை எழுதுகிற பொழுது அருள் நிகழ்வுகளை எழுதுகின்ற அதே தருணத்தில் அவர் தன்னுடைய பொறுப்பையும் நல்லபடியாக உணர்ந்திருந்த காரணத்தினாலே அவர் எந்த செய்திகள் ஏற்புடைத்து என்று பார்த்து தான் அருளி செய்திருக்கிறார். ஆகையினால திருநன்னிப்பள்ளிக்கு பதிகம் இருக்கு. பட் எப்போ போயிருப்பார் அப்படிங்கிறது சோழ நாட்டில் எந்த தருணத்தில் பல சமயத்தில் சுற்றி வந்திருக்கிறார் இடங்களில், அதில் எந்த தருணத்தில் போயிருப்பார்னு அதை நாம் போய் கற்பனையாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அதை விட்டுட்டார். இப்போ உரை எழுதுகிறவர்கள் சொல்லலாம், இப்போ இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம்னுலாம் எழுத மாட்டார். தெய்வச்சேக்கிழார் இந்த மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னுலாம் அதை எழுத மாட்டார். ஆகையினால தான் அவர் அதை விட்டுட்டார். இந்த வரலாறு எழுதுகிறவர்கள் அதை எழுதலாம், அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, எழுதுகிறாங்க. இந்த மாதிரி மயிலாடுதுறை செம்மன்பள்ளிலாம் பார்க்குற பொழுது அவர் போயிருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த பதிகத்திலேயும் கூட ரொம்ப சிறப்பாக பல விஷயங்களை சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு 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 துரதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பதிகத்தில் ஒரு பாட்டு கிடைக்கல. அதாவது 9வது பாடல் கிடைக்கல. 9 தான் கிடைக்கலன்னு கூட 8லேயும் பாதி தான் கிடைச்சிருக்கு. 8ல் பாதி இல்லை, 9 கிடைக்கல, மீதி தான் பாடல்களாக இருக்குது. சரி, அதாவது கிடைச்சது இந்த பதிகத்தை நனிப்பள்ளிக்க. அதுலேயும் ரொம்ப சிறப்பான பாடல்லாம் இருக்குது திருநனிப்பள்ளிக்கு. ஆகவே அந்த திருநனிப்பள்ளி அந்த தலத்துக்கு அறிவிச்சிருக்கு. அந்த திருநனிப்பள்ளின்னு நமக்கு டக்குன்னு திருஞான சம்பந்தர் போன தலப்பயணம் தான் ஞாபகம். திருஞான சம்பந்தர் போன 2வது தலப்பயணத்தில் முதல் தலம் இதுதான். முதல் தலப்பயணம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருக்கோலக்கா. அது ஒரு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துடுவார். அதனால ஒரு முதல் தலப்பயணம் தான் அதை எடுத்துக்கணும். ஒரு ஊருக்கு தான் போனாருன்னா கூட சீர்காழியிலேருந்து அப்பா தூக்கிட்டு போனார் திருக்கோலக்கா. அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டார். அப்புறம் தான் 2வது தலப்பயணம். அதில் முதல்ல போனது திருநனிப்பள்ளி. ஏன்னா அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எல்லாரும். அதில் ஒரு விசேஷம் என்னென்னா, அதில் தான் ஆணை நமதேன்னு முதல்ல சொன்னார் சார். எந்தை நனிப்பள்ளி உள்க வினை கெடுதல் ஆணை நமதே அப்படின்னாரு. வயசு 3 தான், அதுக்கு மேலே இல்லை. அந்த வயசில் சொல்கிறாரு ஆணையம் நமதே. என்ன ஆத்தென்டிகேஷன் பாருங்க. அவ்வளோ ஒரு ஞானப்பீடம் திருஞான சம்பந்தர். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்புடையது திருநனிப்பள்ளி. அவங்க அம்மா ஊருன்னு அங்கேருந்து வந்திருந்தாங்க.
எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்ட்டு பகவதி அம்மையாருடைய தாயாருடைய ஊர் போல இருக்குது. அதனால் அங்கேருந்து வந்தாங்கன்ட்டு போனாருன்னு சொல்கிறாரு. அந்த திருநனிப்பள்ளிக்கு நம்ம சாமி போயிருக்காரு. இப்போ நனிப்பள்ளி போகிறாருன்னு சொன்னால் அது சீர்காழி பக்கத்தில் தான் இருக்குது. சீர்காழி பக்கத்தில் இருக்குது. அதனால தான் மயிலாடுதுறை செம்பன்பள்ளி அதுக்கு போயிருக்கிற நேரத்தில் இது போயிருப்பாருன்னு கெஸ் பண்ணுறாங்க இல்லையா. அது ரொம்ப சிறப்பான அந்த பதிகம். அதில் பல விஷயங்கள் சொல்லுகிறார். அந்த செய்திகளை எல்லாம் நாம் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம் முதல் பாட்டு. முற்றுணை ஆகினானே மூவர்க்கும் முதல்வன் தன்னை சொற்றுணை ஆகினானை சோதியை ஆதரித்து உற்றுணர்ந்து உருகி ஊறி உள்கசிவுடையவர்க்கு நற்றுணை யாவர் போலும் நனிவள்ளி அடிகளாரே. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தெரிந்தடி பொருந்த கைதுட கற்றுணை பூட்டியோர் என் கடலில் பாய்ச்சினும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு அது அந்த அதனுடைய ஒரு அமைப்பு இல்லையா, அது வருது. நனிவள்ளி அடிகளார். அடிகள் அடிகள் அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். அடியார் தொண்டர், அடிகள்னா தலைவர். நனிப்பள்ளி தலைவர் அவரு முற்றுணை ஆயினார். முற்றுணைங்கிறது முன் துணை ஆயினார். முன் துணை ஆயினார் என்று சொன்னால் அவர்தான், பின் துணையும் அவர்தான். முன்னே துணை. இப்ப நிறைய துணை சொல்றிய, முன்னால யார் துணையா இருந்தான்னு கேட்டா பதில் வர்றது. சரிப்பா, உனக்கு உடல் வந்தது, உடலுக்கு காரணமானவர்கள் உனக்கு துணையா இருந்தாங்க, அதுக்கப்புறம் யாராலும் துணை. ஆனா முதல்ல இந்த உயிருக்கு துணைன்னு இருந்தது யாரு? கருவில் இருந்தபோது யாரு துணை? அது ஒரு கேள்வி இல்லையா? உயிர் சிவத்தை தன்னுடைய துணை என்று கருதுவது மட்டுமல்ல, அதுதான் நிரந்தர துணை, முதல் துணை, எப்பொழுதும் துணை என்று கருத வேண்டும். இப்போ பார்க்கல நம்ம சாமியை பார்த்ததில்லை. அப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிற துணைகளைத்தானே நம்ம துணைகள்னு எடுத்துக்க முடியும். பிரத்யட்சமாக உதவி செய்கிற அவர்களை துணையை நாம் எடுத்துக்கலாம். இது பிரத்யட்சமாக தெரியலையே, இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இயல்பு தானே, இயல்பு இந்த அறிவுக்கு அப்படிதான் தோணும். ஆனால் நல்ல யோசனை பண்ணி பார்க்கிற பொழுது நாம் எதை துணை என்று கருதுகிறோமோ இந்த துணைகள் எல்லாம் நிரந்தரமாக இல்லையே. அப்பா துணை அம்மா துணைன்னு நினைச்சோம், நிரந்தரமா இல்லை. வேற எதை துணைன்னு நினைக்கிறோமோ அது நிரந்தரம் இல்லையே. சரி, இதை விடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இந்த உடல் தானே நமக்கு துணை, பெருந்துணை. இல்லாட்டி இந்த உலகத்தில் எப்படி இருக்க முடியும்? இந்த உடல் துணை. இந்த உடல் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு தருது? சொன்னதெல்லாம் கேட்குதா? நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் வளையுதா? அதெல்லாம் இல்லை. தக்க நேரத்தில் காலம் வரும். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு எப்போ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் செமத்தையாக காலம் வாங்க. இது துணையே இல்லை. ஆகையினால நாம் இந்த துணை, அதுக்கு தமிழில் சரியான சொல்லு திருவள்ளுவர் தான் போட்டார். ரொம்ப அழகான பேர் துணை. டெக்னிக்கல் ஞாபகம் வந்துருக்குமே, நான் சொன்ன உடனே திருவள்ளுவர்னு சொன்ன உடனே துணைக்கு அவ்வளோ அழகானது ஒரு சார்பு. அது ஒரு அருமையான சொல், சார்பு.
உயிர் எதையாவது சார்ந்து தான் இருக்கும், சாராமல் இருக்க முடியாது. காட்டில் போய் தவம் பண்ணுகிறவர்கள் எல்லாமே சிவத்தை சார்ந்திருப்பாங்க, பிரம்மத்தை சார்ந்திருப்பாங்க. எதையும் சாராமல் இரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சார்ந்துதான். ஆகவே முதல் துணை, முன் துணை, முற்றும் துணை சிவன் தான். அது சந்தேகம் இல்லை. நாம் என்னைக்கு அதை ஒப்புக்கொள்ளுகிறோமோ, உணர்கிறோமோ, அன்னைக்கு நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உண்மையிலேயே எதுவும் துணை இல்லை, இதுதான் துணை அப்படின்னு அறிவில் ஃபீல் பண்ணி உணர்வு ஃபீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஞானம் வந்துருச்சு. அதுதான் ஞானம். அதை சொல்றாரு, எடுத்தவனே சொல்றாரு, முன் துணை ஆயினானை மூவர்க்கும் முதல்வன் தன்னை. இந்த மூவர்ல ஒருத்தர்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? பிரமன், திருமால், ருத்திரன், அதுல சிவனையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். சிவன் அதுல இல்லை, அதை உணரணும். ஆனால் சிவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர், இந்த ரெண்டு பேரை விட நெருக்கம், அவ்வளவுதான். பிரமனா போனவர் மேலேயும் போல கீழே வரலாம். பிரமனா இருந்தவர் இந்திரனாவும் டீப்ரமோட் ஆகலாம், தேவனா போகலாம், அல்லது திரும்ப மேலே திருமால் ஆகலாம். திருமாலும் அப்படித்தான், கீழே வரலாம், பிரம்மனா வரலாம், மேலேயும் போகலாம். ஆனால் உருத்திரன் வந்துட்டா கீழே வர மாட்டான், மேலேயே தான். ஆகையினால அந்த உருத்திரனை கொஞ்சம் சொல்லுவாங்க. இருந்தாலும் மூவர்க்கும் மேலான ஆணை, அதில் சுந்தரமுத்துசாமி கூட தேவாரத்தில் சொல்லுகிறது, நாற்றானத்து ஒருவனே நல்லாற்று நம்பியை அப்படின்னு சொல்றாரு. ஆனால் 4வது தானத்தில் இருக்கிறவர் என்று அதை சொல்லுவார். ஆகையினால மூவர்க்கும் முதல்வன் தன்னை சொல் துணை ஆயினானே. துணையா இருக்கிறான். எப்படின்னு கேட்டால் அந்த சொல்லு 5 எழுத்து சொல்லு, 5 எழுத்து சொன்னா துணையா இருக்கிறான். 5 எழுத்தின் வடிவத்திலே துணையா இருக்கிறான். நாம பாடுகிற ஒலியில துணையா இருக்கிறான். திருப்பதிகங்களா இருக்கட்டும், இவற்றை நாம் துணை கொள்கிற பொழுது அந்த துணை வடிவமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சோதியை, சோதியை என்று சொன்னால் ஒளிமயமானவனை, சொல் துணை ஆயினானை, சோதியை ஆதரித்து அது உற்று உணர்ந்து உருகி ஊறி உள் கசிவு உடையவர். எவ்வளவு பெஸ்ட் சொல்றாரு பார்த்துக்கணும். அத சாமி எப்ப துணைன்னு தெரிவார்? நல் துணை, முன் துணை இருந்தான், அவன் முன்னால துணையாக இருந்தான், முதல் துணை அவன்தான். இப்பொழுது எனக்கு நல் துணையாக அவன் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு சொல்லுகிற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்வன் தன்னை சோதியை ஆதரித்து உற்று உணர்ந்து உருகி ஊறி உள்கசிவு உடையவர்க்கு நல் துணை ஆவர் போலும். அப்ப இந்த மெய்ப்பாடுகள் அல்லது உணர்வு நிலைகள் வந்தால் அவர் துணையாக இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது. நாம் அன்பு பெருக்கத்தினாலே அவரை உற்று நெருங்கி, அன்பை பெருக்கி கொண்டு அவரை நெருங்கி,
அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை உணர்ந்து அவர் உயிருக்கு இதுகாரும் செய்திருக்கக்கூடிய உபகாரங்களை நினைந்து நினைந்து உருகி அவருடைய பெருமையிலேயே சிந்தனையிலே ஊறி உள்ளே அன்பு பெருக, வெளியிலே இருந்த புறத்து அன்பு வெளியிலே இருந்து உள்ளுக்குள்ளும் ஊறி கசிவுடைய காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் நர்பருங்க. இந்த காதலாகிங்கிறதான் உற்று உணர்ந்து உருகி ஊறி உள் கசிவுடையவர். உள்ள கசியணும், கண்ணில் கசியறது உள்ள கசியணும். உள் கசி உடையவர்க்கு அவர் நல் துணை ஆவர் போலும். எனவே இந்த உணர்வுகளெல்லாம், இந்த மாதிரியான படிநிலைகள் எல்லாம் நமக்கு நிகழணும். நாம் ஒரு பதிகத்தை படிக்கிற பொழுது நமக்கு முதல்ல அன்பு பெருகணும், பிறகு சிவபெருமானுடைய நினைவில் இருக்கணும், பிறகு சிவபெருமானுடைய கருணையை உணரணும், பிறகு அவர் நமக்கு செய்த உபகாரத்தை நினைக்கணும், பிறகு அவருடைய நினைவிலேயே ஊறணும், உள்ள கசியணும். இவர்களுக்கு நல்துணை. நற்றுணை ஆவர் போரும் நனிபள்ளி அடிகளாரே. முற்றுணையாயினானை மூவர்க்கும் முதல்வன் தன்னை சொற்றுணை ஆயினானை. சொல் துணையாக எப்படி வருகிறது என்று கேட்டால் நல் துணையாக வருகிறது. எனவே பதிகத்தை ஓதுகிற பொழுது நமக்கு சொல்லித்தராங்க. இந்த பதிகத்தெல்லாம் நான் கொடுக்குறோம், ஆனால் இந்த பதிகத்தை எப்படி ஓதணும் இந்த சொல்லை என்று கேட்டால் ஆதரித்து உற்று உணர்ந்து உருகி ஊறி உள் கசி உடைய. அப்போ இது துணை, நல் துணை. நற்றுணையாவர் போலும் அணிவள்ளி அடிகளாரே. நான் அடிக்கடி சொல்லுவேன், தப்பாக நினைக்கக்கூடாது. வரி வடிவத்தில் இருக்கிற பொழுது அது புத்தகம், அதுக்குரிய மரியாதை, அதுக்குரிய பெருமை, அதெல்லாம் செய்கிறது. ஆனால் திருமுறைகள் ஒலி வடிவத்தில் தான் சிறப்பு. திருமுறைகள் என்பது ஒலி வடிவத்தில் இருக்கணும். புஸ்தகத்தில் அடித்து வாங்கி வச்சு புஸ்தகத்தை வீட்டுக்குள்ளே வச்சதுனால அது அந்த பதிகங்களினுடைய பெருமையெல்லாம் எனக்கு வந்துடும்னு நமக்கு எப்படி சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வாங்கி வச்சுருக்கிற புஸ்தகத்தை ஒன்றும் படிக்கலைன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லா புஸ்தகமும் இருக்குது சார் என்கிட்ட, ஆனால் படிக்க நேரம் இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டாம். ஒலி வடிவத்தில் கொஞ்சம் திருமுறைகளை நீங்கள் ஒட்டணும். ஒலி வடிவத்தில் ஒட்டுங்க. ஒலி வடிவத்தில் ஒட்டுறதுங்கிறது கொஞ்சம் வாய் விட்டு படிக்கிறது, வாய் விட்டு தெரிஞ்ச ராகத்தில் பாடுறதோ தெரிஞ்ச ராகத்தில் சொல்கிறதோ. ஒலி வடிவத்தில் அதை சிறப்புடையதாக அதை பாடணும், வாய் விட்டு பாடணும். பாடுகிற பொழுது அப்படி பாடுகிற பொழுது நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது என்னென்னா அன்பு பெருக்கோடு இருக்கணும். ஆதரித்து, அன்பு இல்லாமல் பாடக்கூடாது. அன்பு பெருகி, அன்பு பெருகிங்கிறது தான். அன்பு பெருகி அதற்கப்புறம் உற்று அடைந்து உணர்ந்து உருகி உள்கசிவு என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். புலர்ந்த கால் பூநீர் கொண்டு அடி போற்ற மாட்டா. நம்ம என்ன செய்யணும்? விடிஞ்ச உடனே என்ன செய்யணும்? புலர்ந்த கால் விடிஞ்சிருச்சுன்னா வேலை பூவும் நீரும் கொண்டு சிவபெருமானுடைய அடியை போற்ற வேண்டும். அது செய்யணும். ஏதோ ஒரு பூவு, ஏதோ ஒரு நீர், அதை கொண்டு பூவும் நீரும் கொண்டு அடி போற்றுதல். அதுதான் தேவாரம் திருவாசகம். அடி போற்றுதல். அடி போற்றுதல் என்று சொல்லுவது திருவடியை போற்றுதல். எங்கே இருக்குது திருவடின்னு கேட்குறாங்க. அடி போற்றுதல் என்று சொல்லுவது தேவார திருவாசக திருமுறைகளை ஓதுதல். அது ஓதுனா அது திருவடி போற்றுதல். இது நாம் செய்யணும்.
மானுடராக பிறந்தவங்க செய்யணும். ஆனால் சிலந்திக்கு எப்படி செய்ய முடியும்? அது என்ன பண்ணும் பாவம்? அது விடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, அது போய் எங்கே பூ நீரும் கொண்டாடும்? அதுக்கு தெரியாது. புலர்ந்தகால் பூ நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டா சிலந்தி. அதுக்கு அது முடிஞ்சதுன்னா செஞ்சிடும். அதால் முடியாது. அதனால் அது என்ன பண்ணிச்சா, வலம் செய்து வலம் செய்துடுச்சு. இந்த வலையை பின்னுகிற பொழுது வலமாக போச்சான் பாருங்க. அது கூட அது உணர்வு இடமாக போகாது. வலம் செய்து சுற்றி வந்துன்னு அர்த்தம். வலமாக போனால் தான் சுற்றி வருதல்னு சொல்கிறது. எப்போ சுற்றி வருதல்னு சொல்லிடலாம். வலம் வருதல்னு ஏன் சொல்லுகிறேன்னா, வலமாக போகணும், அதை சுற்றி வருதல். புலந்த கால் பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டா சிலந்தி என்ன பெய்துச்சா, வலம் செய்து வாயில் நூலால் வட்டனை பந்தர் செய்த. வட்டனை வலம் செய்து வாயினுடைய நூல் எச்சில் சாமிக்கு ஆகுமான்னு கேட்பாங்க. எச்சில் சாமிக்கு ஆகாது. அதனால தான் நம்ம வாயில் துணி கட்டிட்டு 5 எழுத்து சொல்லணும், மலர் பறிக்கணும்லாம் சொல்லுவாங்க. மலர் பறிக்கிற பொழுது 5 எழுத்து சொல்லணும். 5 எழுத்து சொன்னால் எச்சில் விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? வாயில் துணி கட்டிக்கணும். ஆனால் இந்த சிலந்து என்ன பண்ணிச்சு, வாயில் இருக்கிற எச்சிவை எடுத்து நூலாக எடுத்து வட்டமாக அணைவாக பந்தல் கட்டிச்சு சாமிக்கு. வட்டப்பந்தல் அணைந்து சாமிக்கு அணைதல்னா நெருக்கமாக, கேப் இல்லாத பிடிக்க நெருக்கமாக பின்னிச்சு. இப்போ நாம் சாமிக்கு பூ கட்டும்போது என்ன பண்ணுவோம்? தள்ளி கட்டுவோம், அப்போ தான் நீளமாக இருக்குன்ட்டு. நெருக்கமாக கட்டு. அதனால் தொடைன்னு தொட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு மலரும் இன்னொரு மலரும் தொட்டால் தொடை, தொடாமல் கட்டினா சரம், தொட்டுக்கிட்டு இருந்தால் தொடை. அப்போ இந்த சரம் இது என்ன பண்ணிச்சு? நெருக்கமாக கட்டிச்சு. அப்போ பூவை எப்படி கட்டணும்? நாம் நெருக்கமாக கட்டணும். சாமி தள்ளி கட்டணும். முழங்கணக்கு போடும்போது தள்ளி கட்டினா லாபம். அதனால் திருச்சி பக்கம்லாம் பூ எண்ணிக்கை கணக்கு 100, 50, 200 அப்படின்னு எண்ணிக்கை கணக்கு. சென்னை பக்கம்லாம் முழ கணக்கு தான். அங்கே எண்ணிடுவாங்க விறுவிறுன்னு. ஒரு கன்னிக்கு ஒரு 2 யூனிட்டு, 1, 2, 5, 10 அப்படி கிருன்னு எண்ணிட்டு கொடுத்துருவாங்க. எண்ணி கொடுக்கறதுனால அந்த பக்கம்லாம் நெருக்கமாக கட்டுவாங்க. சென்னையில் நெருக்கமாக கட்டுறது தள்ளி கட்டுறாங்க. நெருக்கமாக கட்டுறவங்களும் இருக்கிறாங்க, அது தேடி போகலாம். சிறந்த விஷயம் நம்ம பூவை வாங்கி நெருக்கமாக கட்டிடுறது. அது ஒரு அறம், பூ தொடுத்தல். அது முருகநாயனார் செய்கிறார். பூக்களை தொடுத்தல் பெரிய அறம். இது பூ இல்லை, இதுக்கிட்ட நீர் இல்லை. இது வாயில் நூல் வலை, வாயிலேயே பின்னும். எச்சில் எடுத்து வாயிலேயே பின்னும். அதுங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்காரு இறைவன். அந்த தேனி கூடு கட்டும்போது பாருங்கள், அறுகோண பட்டையாக தான் கட்டும். அறுகோண பட்டையாகத்தான் அது கட்டும். அப்படி அறுகோண பட்டையாக கட்டுகிற பொழுது அதற்குரிய முறையில் அந்த தேன்கூடு அமையும். இப்போ கூட பீ ஹைவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். சிலந்தி பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு கணக்கு இருக்குது.
அது அப்படி இப்படி 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 வந்து அது கட்டும். அந்த ஆங்கிள் கரெக்டாக பார்த்து கட்டும். இந்த ஆரமெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டருக்கு கரெக்டாக வந்து அது அழகாக அது வலைப்பிடல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆரத்தில் எல்லாத்துலேயுமே பிசுன்னு இருக்கும். இந்த பிசின் அது வலை எப்போவுமே பூச்சியை பிடிக்கிறதுக்கு தானே கட்டுது. அந்த பிசினில் ஏதாவது ஈயோ அல்லது வேறு பூச்சியோ வந்து பிடிச்சா மாட்டிக்கும். இது போய் பிடிக்க வேண்டாம், அது அந்த வலையில் வந்து கொஞ்ச ஒட்டிக்கும், நகரவே முடியாது அதால். அப்புறம் இது சென்டருக்கு போய் அதை கவும், அது அந்த இருக்கிற இடத்துக்கு போய் அதை பிடிச்சி சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒட்டாதா? அது மிட்டதெல்லாம் மாட்டுதில்ல. அது பாருங்க, அதோட கால் இந்த பிசினில் ஒட்டாதபடிக்கு அமைப்பு. அதோட கால் அந்த அப்படி போகும்போது அப்படி கொடுத்துருக்காரு கடவுள். எவ்வளோ கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. மித்த பூச்சியெல்லாம் இது ஒட்டாது, இது போச்சுன்னா இது ஒட்டாது. இது ஒட்டுதுங்கிறதுனால வலை பின்னுனது எதுக்குன்னு சொன்னால், சருகெல்லாம் விழுந்தால் ஒட்டிக்கும், காத்தடிச்சா கூட விலகாது. அப்படி அது மாதிரி ஒரு பந்தல் செஞ்சு அந்த சருகால் மேய்ந்துன்னார் பாருங்க. புத்தியினால் சிலந்தியும்னார் அப்பர் சுவாமி இன்னொரு இடத்துல கூட. புத்தியினால் சிலந்தியும் தன் வாயில் நூலால் புதுப்பந்தர் அது இழைத்து. அது சும்மா கட்டலை, புத்தியினால் கட்டிச்சு. அபுத்திபூர்வமாக செஞ்சதில்லை, புத்திபூர்வமாகவே செஞ்சது. சிவனுக்கு கூரை அமைக்கணும், சருகால மேய்ந்து அப்படின்னு. அப்படி சருகெல்லாம் அப்படி உளுந்ததுன்னா எல்லாம் ஒட்டிக்கும், சப் சப் சப்புன்னு அதில் ஒட்டு. அதுக்கப்புறம் காஞ்சிரும் அது கொஞ்ச நாளில் அந்த வேலை. இதை வந்து அது புத்திபூர்வமாக செஞ்ச அந்த சிலந்தியினுடைய பக்தியை உருகிறார் நினைந்து. அதுக்கு இருக்கிற அந்த புத்தி, அந்த பக்தி கூட நமக்கு இல்லையா? அந்த சிலந்திக்கு அதுக்கு சிவபெருமான் மேலே இருக்கிற அந்த பக்தி, அதனுடைய ஈடுபாடு நமக்கு இல்லாமல் போச்சே. எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, கை கொடுத்துருக்காரு, கால் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, ஒரு பூவையும் மலரையும் எடுத்து கொண்டு வந்து போடுறதுக்கு நமக்கு எல்லாம் முடியாதா? பண்ண மாட்டோம். இந்த தேகத்தை கொடுத்துற, இந்த தேகம் கொடுத்து இந்த தேகத்தை இயக்கிறதுக்கான சக்தியை கொடுத்துருக்காரு. எல்லாம் அவர் கொடுத்தது தான். நம்ம எங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம்? ரேஷன் கடையில் வேண்டுந்தோம். எல்லாம் அவர் கொடுத்தது. அவருக்கு எவ்வளோ நன்றியுடையவர்களாக நாம் இருக்கணும், நினைந்து பார்க்கணுமா இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறார். புலர்ந்த கால் பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டா வலம் செய்து வாயின் நூலால் வட்டனை பந்தர் செய்த சிலந்தியை அரையனாக்கி. பெரிய ராஜாவாக்கிட்டார். ஏன் கஷ்டப்பட்டு கட்டுற, உன்ட்ட எல்லா செலவும் கொடுக்குறேன், எவ்வளோ கோயில் வேணாலும் கட்டிக்கிட்டார். மடக்கோயில் முழுக்க கட்டினார் கொச்சை சோழன். அரையனாக்கினார், ராஜாவாக்கிட்டார். சீர்மைகள் அருள வல்லார், எல்லா விதமான சீர்களையும் அருள வல்லவர். நமக்கு சீர்மை என்று ஒன்று சொன்னால் அதை அருள வல்லவர் சிவபெருமான் தான். நிலைக்கும், நிற்கும். சிவபெருமான் தந்து சிறப்பாக இருந்தால் அது நிலைக்கும். சும்மா நாம காசு கொடுத்து வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அது எங்கேயோ போயிடும். எதையும் வாங்கக்கூடாது, வரணும். அப்படி சீர்மைகள் சிவபெருமானுடைய சீர்மைகள், அவ்வளவு சீர்மைகள் கொடுப்பார். எல்லா விதமான சிறப்பும் அவர் கொடுக்கறது தான். உயிர் என்னவோ தன்னுடைய திறமையினாலும் தகுதியினாலையும் வாங்கிருச்சுன்னு நினைக்கிது. எல்லாத்தையும் அவர் தான். சீர்மைகள் அருள வல்லார். நலம் திகழ் சோலை, நன்றாக மலர்ந்த பூக்களை உடைய சோலைகள் சூழ்ந்த நனிபள்ளி அடிகளாரே என்று நனிபள்ளி அடிகளார் இந்த சீர்மைகள் அருள வல்லார். அப்படி நமக்கும் அந்த சீர்மைகளை எல்லாம் தரக்கூடியவர் என்று குறிப்பிடுகின்றார். என்பதும் 10 6 என்னுளே இருந்து மன்னி
கண்பழக்கொன்றும் இன்றி கலக்க நான் அலக்கழிந்தேன். செண்பகம் திகழும் புன்னை செழும் திரள் குரவம் வேங்கை நண்பு செய் சோலை சூழ்ந்த நனிப்பள்ளியே அடிகளாரே. என்பதும் 10 6 என்னுளே இருந்து மன்னி. 96 தாங்க நமக்கு. 96 36 + 60 96. இந்த 36ல் 60 தூள உடம்பு தான். 60 தூள உடம்பு. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் இது தூள உடம்புல அவை பாகங்களாக கருதப்படுகிறது. இப்போ நான் கை காலுன்னா அதுலேயும் அந்த 60 தத்துவம் இருக்கும், தாத்வீகம் இருக்கும். கண்ணுன்னு ஞானேந்திரியத்தை சொன்னால் அதுலேயும் அந்த 60 இருக்கு. அதில் நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சென்சார் தான் அது. 80 10 6 80 10 90 6 96 36 தத்துவம் 60 தாத்வீகம். தாத்வீகங்கிறதே பஞ்சபூதங்களுடைய காரியங்கள். மண்ணினுடைய காரியம், நீரினுடைய காரியம், தீயினுடைய காரியம், காற்றினுடைய காரியம், ஆகாயத்தினுடைய காரியம். இந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தூள உடம்பு. என்னுளே இருந்து மன்னி கண்பழக்கொன்று இன்றி கலக்க நான் அலக்கழிந்தேன். 96 தத்துவங்களும் துணையாக தரப்பெற்றது. ஆனால் அவை எனக்குள்ளே இருந்து, என்னுள்ளே இருந்து என்று சொன்னால் என் அறிவை ஆக்கிரமித்து, மண்ணி ஆக்கிரமித்து, கண்பழக்கம்னா கண்ணோட்டம். கண்ணோட்டம் இன்றி, கண்ணோட்டம்னு சொல்றது என்னன்னு கேட்டால் தாட்சண்யம்னு சொல்லுவாங்க. தயவு தாட்சண்யம்னு சொல்லுவாங்க இல்லையா, தெரியுமா? தயவு தாட்சண்யம் பார்க்க மாட்டான் அப்படின்னு. இப்போ நம்ம தயவு தாட்சண்யம் பார்ப்போம். ஒருத்தர் அவர்கிட்ட பழகிற பொழுது நம்மளால் முடியல, இல்லை நம்மளால் அது பிடிக்கலை அப்படின்னா கூட தயவு தாட்சண்யம் கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு என்னங்க சரியாக வராது போல் இருக்கேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வேலைக்கு ஆகுது இவ்வளோ போ அப்படின்னு சொன்னால் தயவு தாட்சண்யம் இல்லாமல் என்னை விரட்டிட்டான், சொல்லிட்டான் அப்படின்னு. இந்த 96 தத்துவங்களும் நமக்கு இருக்க இடம் கொடுத்தது இதுன்னு கொஞ்சமாக தயவு தாட்சண்யம் பார்க்கணுமில்ல. அப்படி ஒன்றும் பார்க்காது. தாட்சண்யமே பார்க்காம கலக்க, என்னை போட்டு கலக்க. இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறோமே. இப்போ தானே கண்ணு கஷ்டப்படுத்துச்சு, நம்ம ஏன் கஷ்டப்படுத்துகிறோன்னு காது சும்மா இருக்காது. கண்ணும் காது இவ்வளோ நாளையும் சும்மா போட்டு அவனை கலக்க அடித்தவன் இப்போ இந்த வாயும் வயிறையும் கொஞ்சம் விட்டு வச்சா என்ன விடாது. அடுத்தது வாயு வயிறு. இப்படி கலக்க இவையெல்லாம் என்னை கலக்க அலக்கழிந்தேன், துன்புற்றேன். செண்பகம் திகழும் புன்னை செழுந்திரள் குரவம் வேங்கை. எல்லாம் செண்பக மரம், புன்னை மரம், குரவம், வேங்கை இவையெல்லாம் நண்பு செய் சோலை. இந்த மரங்கள் எல்லாம் சிறப்பாக வளர்ந்து நிலை பெற்றிருக்கக்கூடிய சோலையாக இருக்கக்கூடியவை சூழ்ந்த நனிப்பள்ளி என்ற திருத்தலத்திலே தலைவராக விட்டிருக்கக்கூடிய எங்கள் பெருமான், நீங்கள் எங்களோடு நண்பு செய்து உயிருக்கு நண்பு செய்கின்றவர் அவர். ஆனால் எனக்கு 96 தத்துவங்களும் வன்பு செய்கின்றன. பெருமானே, நான் அலக்கழிந்தேன். அடிகளாரே, தலைவரே, அலக்கழிந்தேன். எம்மை உய்விக்க தேவரீர் தந்தீர். ஆனால் அவை எம்மை உய்விப்பதற்கு பதிலாக படுகொலியிலும் அழுத்து கொண்டிருக்கிறது. எம்மை அருள வேண்டும் என்று கேட்கிறார்.
பண்ணினார் பாடலாகி பழத்தினில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தொடு கற்பமாகி எண்ணினார் எண்ணமாகி ஏழுலகு அனைத்துமாகி நன்னினார் வினைகள் தீர்ப்பார் நனிப்பள்ளி அடிகளாரே. ரொம்ப ஒரு அருமையாக சொன்னார் சாமி. இறைவனை பற்றி சொல்லுகிறது கருத்தொடு கற்பமாகினார். பண்ணினார் பாடலாகி, பண்ணிலே பொருந்திய பாடல், பண்பொருந்திய பாடல். பண்ணிலே பண்பொருந்திய பாடல், ஒரு பாடல் இருக்கிறது, அதில் பண் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கிறார், பழத்தில் எப்படி சுவை இருக்குமோ அது மாதிரி இருக்கிறார், சூட்சமமாக விளங்குகிறார். பாடலை சொல்லுகிற பொழுது பாடலில் இருக்கிற பாருங்க, அந்த பாடலினுடைய அந்த கருத்து, அந்த பாடல் வரிகளோ எழுத்துக்களோ சொற்களோ அது நம்ம செவிக்கு புலப்படும், இசையும் செவிக்கு புலப்படும். ஆனால் இது இந்த பண்ணு என்று சொல்லுகிறோமே அது நுட்பம். அந்த பண்ணை, அந்த பண் என்பது பாடல்ல நுட்பமாக இருக்கும். பழத்திலே சுவை இருக்கிறது பிரியாமல், ஆனாலும் அது நுட்பம். செவிக்கு காதிலே விழுவது கூட தூலம்தான். கண்ணுக்கு தெரிவது தூலம் போல செவிக்கு அகப்படுவது தூலம், ஒலி. ஆனால் பண் என்பது அதில் நுட்பமாக இருக்கிறது. கண்ணிலே பொருந்திய பார்வையாக இருக்கிறார். அப்படின்னா கண்ணின் ஒளி, கண்ணின் ஒளி. கருத்தொடு கற்பமாகி அவரவர் கருத்துக்கு ஏற்றவாறு கற்பனை வடிவம் கொள்ளுகிறார். கடவுள் அவங்க ஒரு கான்செப்டு, அது அந்த கடவுள் இப்படி தான் இதுதான் அப்படின்னா அது கற்பனை, அது அந்த கற்பனைக்கு உருவமாக இருக்கிறார். 4 கரம், 8 கரம், 16 கரம், 12 கரம், என்ன நாம் கற்பிதம் செய்தாலும் சரி அந்த உருவத்தை பொய்மையாக்காமல் ஏற்றுக்கொள்ளுகிறார். கருத்தோடு கற்பமாகி வடிவம் கொள்ளுகிறவர்கள் கற்பனைக்கு தகுந்தவாறு, கருத்தினிலே உதித்த கற்பனைக்கு தகுந்தவாறு அவர் விளங்குகிறார் இல்லையா? அதுதான் எண்ணினார் எண்ணமாகி. நாம் எண்ணுகிற பொழுது நம்மோடு அவர் எப்படி உறவாடுகிறார்? எண்ணமாக உறவாடுகிறார். சிவம் என்று எண்ணுகிற பொழுது சிவம் எங்கே இருக்கிறது? எண்ணத்திலே. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டான். 7 உலகும் அனைத்தும் ஆகி, 7 உலகங்கள் மட்டுமல்ல எல்லா உலகங்களும் அவன்தான். 234 புவனங்களும் அவன்தான். நன்னினார் வினைகள் தீர்ப்பார், நன்னினார் வினைகள் தீர்ப்பார். சரவணன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலவிலன். மருந்து நோயை தீர்க்கும். மருந்தை நான் சாப்பிடணுமே, வெறும் மருந்து நான் இருந்தால் சரியாக்கிடுமா? நான் வேறு நீன் வேறு எனாது இருக்க. நன்னினார் என்று சொன்னால் தோய் உடையவர்கள், சிவத்தோடு தோய் உடையவர்களுக்கு வினைகள் தீர்ப்பார். வினை தீர்ந்தால் துன்பம் தீரும். வினைதான் துன்பத்திற்கு காரணம். வினை என்பது ஒன்று இல்லை என்று சொல்லுவது அறியாமை. வினை எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏன் ஒன்று விளைகிறது? ஒன்று நினைக்க இன்னொன்று விளைவது எதனால? வினையினால தான் அப்படி விளையுது. நல்லபடியாக நினைத்து வளர்க்கிறோம். ஏன் நம்ம நினைத்தபடி அது வளரலை? நமக்கு அந்த எதிர்பார்த்த இதை கொடுக்கலைன்னா அதான் வினை. நன்னினார் வினைகள் தீர்ப்பார் நனிவள்ளி அடிகளாரே என்று குறிப்பிடுகின்றார்.
பண்ணினார் பாடலாகி பழத்திடில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தொடு கற்பமாகி எண்ணினார் எண்ணமாகி ஏழுலகு அனைத்தும் ஆகி நன்னினார் வினைகள் தீர்ப்பார் நனிபள்ளி அடிகளாரே. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. அஞ்செழுத்து ஓதினாலும் அரணடிக்கு அன்பதாகும். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளார். இது பாருங்க, அது சாமி சான்று அகச்சான்றாக தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததை அகச்சான்றாக கொடுத்தார். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு. பால் சோறு ஆக்கி, வஞ்சனையினாலே நஞ்சை பால் சோறாக்கி, வஞ்சனையால் நஞ்சை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தவிர அதனை அமுது ஆக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே. வஞ்சனைகள் உடையவர்கள். இப்படி இவர் இங்கேருந்து போயிட்டார், சமணத்திலிருந்து போயிட்டார், பொய் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் அவரை கொல்லணும்னு பல்லவ மன்னனுடைய சம்மதம் பெற்று பல்வேறு வழிகளிலே முயற்சி செய்கிறார்கள், முடியல. சரி, பால் சோறு கொடுக்கலாம். சாப்பாடு போடவே மாட்டான் அவன் என்றைக்குமே. சமணன் சாப்பாடு போடுற பழக்கம் சைவனுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ வழக்கிலாமணர்னார், அது மாதிரி வழக்கமே கிடையாது. வழக்கமே இல்லாத அமனன் சாப்பாடு போட்டான், அதை நஞ்சு கலந்த சோறு போட்டான். வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு, அதை அமுதாக செய்தார். அவன் பால் சோறு கொடுத்தாங்க, அது நஞ்சு அமுதாச்சு. ஆகையினால இந்த செய்தி என் வாழ்க்கையில் நடந்தது. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாழ்க்கையில் வர நஞ்செல்லாம் அமுதமாகணும்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். 2 வேளை நினைங்க சிவனை. ஒன்று காலை, இன்னொன்று மாலை. இருள் முற்றிலுமாக நீங்கி பகல் தோன்றாத காலத்திலே, முற்றிலுமாக நீங்கி பகல் தோன்றுகிற காலம் இல்லை, பகல் தோன்ற போகிறது, முற்றிலுமாக இருள் நீங்க போகிறது. அந்த வேளையில் துஞ்சிருள் காலை, அதே நேரத்தில் இருள் வரப்போகிறது, பகல் முடிய போகிறது அப்படிங்கிற மாலை. இந்த 2 வேளையிலையாவது சிவத்தை மறவாதீர்கள். சிவத்துக்கு என்ன பேர் வைக்கிறார்? தொடர்ச்சி, கண்டினியூட்டி. அந்த பிறப்பு இந்த பிறப்பு எல்லா பிறப்புக்கும் கண்டினியூட்டி சிவன்தான். எனவே சிவத்தை மறந்திராதே, தொடர்ச்சியை மறந்திராதே. என்ன செய்யணும்? 5 எழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பு. அரணடிக்கு அன்பு செய், 5 எழுத்து ஓதி செய். பூவு நீரும் இருந்தால் கொண்டு செய். முன்னாடியே சொன்னார், முதல் பாட்டிலே சொன்னார்ல, பூவும் நீரும் முற்றுது. 2வது பாட்டில் சொன்னார் இல்லையா, பூவும் நீரும் கொண்டு அடி போற்ற மாட்டான்னு. அது செய்யணும். பூவும் நீரும் கொண்டு அந்த 2 வேளைகளில் 5 எழுத்து ஓதி செய்ய நஞ்சு அமுது ஆக்குவிப்பார் சிவபெருமான். இது இது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. 5 எழுத்து ஓதி அரணடிக்கு 50 ஆகும். அதை செய்ய, காலை மாலையும் செய்ய, 5 எழுத்து ஓதி செய்ய, பூ நீரும் கொண்டு செய்ய, அடிபோற்றுதல் செய்ய. இது செஞ்சேன்னா உனக்கு வாழ்க்கையில் நஞ்சாக வருவதெல்லாம், பகைவர்கள் உனக்கு செய்கிற நஞ்செல்லாம் நீங்கும் என்று கூறுகிறார். செம்மலர் கமலத்தோனும் திருமுடி காண மாட்டான், அம்மலர் பாதம் காண்பான், ஆழியான் அகழ்ந்தும் காணான்.
நின்மலன் என்று அங்கு ஏத்து நினைப்பினை அருளி நாளும் நாளும் நம்மலம் அறுப்பர் போலும் நனிவள்ளி அடிகளாரே. செம்மலர் கமலத்தோடும் சிவந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய பிரமனும் திருமுடி காண மாட்டார். திருமுடியை பார்க்கிறேன்னு தானே போனான், பார்க்க முடியல, பார்க்க மாட்டான். திருவடியை பார்க்கிறேன்னு சென்றாரே திருமால், அவர் அகழ்ந்தும் பூமியை அகழ்ந்தும் காண மாட்டார். அப்ப இந்த இருவரும் காணாதவரை நாம் காண வேண்டுமா என்று கேட்டால், நின்மலன் என்று அங்கு ஏத்து நினைப்பினை அருளி நாளும் நம்மலம் அறுப்பர் போலும். மலம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அறுப்பர். அந்த மலம் அறுபட்டாலே தான் நம்ம பார்க்க முடியும். மலம் என்பது ஆணவ மலம், அறியாமை. அது 2 பேருக்கும் இருந்தது. அதனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நாம் என்ன செய்யணும்? மலமற்ற சிவபெருமானை ஏத்துதல் செய்ய வேண்டும். அந்த ஏத்துதலை செய்கின்ற அந்த நினைப்பை நமக்கு தருகின்றவன் சிவபெருமான். அவ்வாறு தந்து அதனை நாளும் நாம் அந்த நின்மலனை ஏத்துகிற பொழுது நம்முடைய மலம் அற்று போகிறது. நம்மலம் அறுப்பர். அவை நின்மலன் என்று சொல்லுகிறது. மலம் இல்லாதவர்களை துதித்தால்தான் நம்மலம் நீங்கும். மலமுடையவர்களை நாம் வணங்கினால் நம்மலம் எப்படி அறுபடும்? எனவே மலமற்றாரை துதிக்கவும் நின்மலன் மலமில்லாதவனே, குற்றமில்லாதவனே, அமலன், நிமலன், நின்மலன், இதெல்லாம் சிவபெருமானுக்கு தான் உண்டு. எனவே இவனை ஏத்தும் நினைப்பினை, இந்த பெருமானை வணங்குகின்ற நினைப்பினை நமக்கு அருளினார். நாளும் அருளிய காரணத்தினாலே, சிவனை வழிபட்ட காரணத்தினாலே, நாளும் வழிபட்ட காரணத்தினாலே நம்மலம் அறுப்பர் நனிவள்ளி அடிகளாரே. போருங்கிறது நம்மலம் அறுப்பர் நனிவள்ளி அடிகளாரே. அரவத்தால் வரையை சுற்றி அமரரோடு அசுரர் கூடி அரவித்து கடையத் தோன்றும் ஆல நஞ்சு அமுதம் உண்டார். ஆல நஞ்சு அமுதா உண்டார். விரவித்தம் அடியராகி வீடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் வீழ ஒட்டார் நனிவள்ளி அடிகளாரே. வாசுகி பாம்பை மேருமலை மேலே கயிறு மாதிரி சுற்றி மேருமலையை மத்தா கடைந்தார்கள். யாரு? அமரரோடு அசுரர். அமரர் ஒரு புறம், அசுரர் ஒரு புறம். அரவித்து பேரொலி எழுப்பி, எவ்வளோ பெரிய ஒலி எழுப்புச்சுன்னு பாருங்க. பேரொலி எழுப்பி ஆரவாரம் செய்து கடைய தோன்றும் ஆலநஞ்சு. அது எதிர்பார்க்கல அவங்க. அந்த ஆலம் தோன்றி விட்டது. தோன்றும் ஆல நஞ்சு. ஆல நஞ்சுன்னு போட்டதுக்கு காரணம், ஆலம் நல்ல நஞ்சு தான். பாம்புகிட்டேருந்து வந்தது ஆலம், கடல்லேருந்து வந்தது நஞ்சு. இந்த ஆல நஞ்சு இதை எடுத்து அமுதாக உண்டார். விரவி தம் அடியராகி வீடிலா தொண்டர் தம்மை. வீடிலா தொண்டர்னா தம் அடிமை பண்பிலிருந்து நீங்காத தொண்டர்கள். எப்பொழுதும் தம்முடைய அடிமை பண்பிலிருந்து நீங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வீடிலா தொண்டர் தம்மை விரவி தம் அடியராகி அவர்களோடு கலந்து நிற்பார். அவர்களும் இவருக்கு அடியராகி நிற்பார். கலந்து நிற்பார். கலந்து நிற்காம தனித்தனியாக நிற்கிறது இல்லை. விரவித்தம் அடியராகி
வீடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் வீழ ஒட்டார் நனிபள்ளி அடிகளார். இப்போ நமக்கு நம்ம கொஞ்சம் நம்முடைய கோரிக்கையை கொஞ்சம் இப்படி யோசனை பண்ணி நம்ம என்னென்னலாம் அடையணும் அப்படின்னு பார்க்குற பொழுது, இப்போ பையன் படிச்சிட்ருக்கான்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு கேட்டால், பையன் முதல்ல மினிமமாக எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிடணும். அது முதல்ல எதிர்பார்ப்போம், பாஸ் பண்ணிடணும். அப்புறமா நல்ல குட் மார்க்ஸ் வாங்கிடணும். ரெண்டாவது தான் அது. முதல்ல எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடணும். சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்டில் நிறையா மார்க் வாங்கி ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டா போச்சு. அதனால் சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆகிடணும். ரெண்டாவது, சப்ஜெக்ட்ஸில் எல்லாம் நல்ல நிறைய மார்க் வாங்கணும். ரெண்டாவது. மூணாவது, நல்ல ரேங்க்கு வரணும். மூணு ரேங்க் உள்ளேயோ ரெண்டாவது இல்லையா? இப்போ இது இப்படி தானே எதிர்பார்க்கணும். பையனோட திறமைக்கு டேய் நீ ஒழுங்காக எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டா அது போதுண்டா அப்படின்னு சொல்லுவார் அப்பா. நீ இப்போ இது அப்பா நான் இந்த தடவை ரேங்க் வாங்குவேன், நீ வாங்கினதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணுற வழியை பாரு அப்படிம்பார். எல்லாத்துலேயும் 90 டேய் முதல்ல பாஸ் பண்ணுற வழியை பாரு. இப்போ நம்மளை எடுத்துக்குவோம். நாம் என்ன பண்ணுறது கேட்கும்போது, நம்ம முதல்ல இந்த பேரானந்தமாகி இருக்கக்கூடிய சொர்க்கத்தை இல்லை சிவானந்தத்தை அனுபவிக்க முதல்ல பாஸ் பண்ணுற வழியை பாரு. சொர்க்கம் ஆனந்தம் பேரானந்தம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ரேங்க் ஹோல்டர்லாம் அப்புறம் இருக்கட்டும், பாஸ் பண்ணுற வழியை பாரு. பாஸ் பண்ணுற வழி என்ன? நரகத்துக்கு போகாமல் இருக்கட்டும். நரகத்துக்கு போயிடக்கூடாது. அது ஒன்று முதல் பாஸ். அதுதான். அதுக்கப்புறமா நல்ல மார்க் வாங்கிறதுங்கிறது வந்து சிவலோகம் போகிறது. நல்ல மார்க்கு அப்படின்னா சிவலோகம், சிவபுரம் போயிடுறது. அது எப்படியாவது ரேங்க் ஹோல்டருங்கிறது தான் சாயுச்சு சாமியோட ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. இப்போ இந்த மூணையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துங்க. இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? சப்ஜெக்டில் தேர்றது கஷ்டம். எப்பா முதல்ல நரகத்திலயத்தில் போட்டுறாதப்பா அப்படின்ட்டு, சிவலோகம் தாப்பா, சிவானந்தம் தாப்பா, அது ரேங்க்கு தானே. அதை சொல்லுகிறார். நீ வந்து அடிப்படையாக நரகத்துக்கு போக மாட்டேன். அது நான் சொல்கிறேன் உனக்கு. நரகத்தில் வீழ ஒட்டார். ஏன்? விரவித்தம் அடியார்களாக நிச்சயமாக அனுப்ப மாட்டார். அது ஒன்று ஷியோர் பாஸு. அது வந்து உண்மை. மித்ததை விட்டுருங்க, பாஸ் பண்ணிட்டுவார். அதுதான் நரகத்தில் வீழ ஒட்டார் நனிபள்ளி அடிகளாரே. மண்ணுளே திரியும் போது வருவன பலவும் குற்றம், புண்ணுளே புரைபுரையன் புழுப்பொதி பொள்ளல்லாக்கை. அது உடம்பை பற்றி சொல்லுகிறார். இந்த உடம்பை கொண்டு இந்த உலகிலே திரிகின்ற காரணத்தினாலே பல குற்றங்கள் நமக்கு வந்து சேர்கின்றன. மண்ணுளையில் இந்த பிரபஞ்சத்தில் திரிகிற பொழுது பல குற்றம் வருவன. இந்த உடம்பு எப்படி எல்லா இடத்துலையும் பொத்தல், எல்லா இடத்துலையும் லீக்கு, எல்லா இடத்துலையும் லீக் ஆகுது, எல்லா இடத்துலையும் கிருமிகள் இருக்குண்டு. புரை எல்லா குற்றமும் உடையது இந்த ஆக்கை. இது புண்ணு, உடம்பையே புண்ணுன்னாரு பட்டினத்தார். உடம்பை நாம் கண்ணாடியில் பார்த்து ரசிக்கிறோம். அவர் சொல்கிறார், டே இது உயிருக்கு வந்த புண்ணு தானே, இதுக்கு இருந்த மருந்து எதிரிமா திருவொற்றியூர் மண் என்று சொல்லுகிறார். 10 மோர் இரட்டி தோளான் பாரித்து மலை எடுக்க, 10 மோர் இரட்டி தோள்கள் படர் உடம்பு அடர ஊன்றி 10 வாய் கீதம் பாட பரிந்து அவர்க்கு அருள் கொடுத்தார் பத்தர்தாம் பரவியத்து நனிவள்ளி பரமனாரே. 10 ஓர் இரட்டி 20,
20 தோள் இருந்ததுனால 20 தோள்களின் தினவு அவனுக்கு இருந்ததுனால சரி இந்த மலையை தூக்கிடலான்னு பாரித்து பெரிய பெரிய வார்த்தை என்ன செய்கிறம்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பாரித்து அப்படி போய் ஆரவாரித்து ஒலிகளை முழக்கி போய் அந்த 20 தோளையும் உள்ளே விட்டு அப்படி தூக்குனா 20 தோள் மாட்டிடுச்சு. 1-2 வெளியில் இருந்திருக்கலாம்ல ஜாக்கிரதையா, அது கூட இல்லை, 20 உள்ள மாட்டி. அதை சொல்லுகிறார், மலை எடுக்க 10 மோர் இரட்டி தோள்கள் படர் உடம்பு அடர. 20 தோளும் உள்ள மாட்டிக்க உடம்பு நெருக்க ஊன்றி ஒரே ப்ரெஸ் ஊன்றினார். அப்படி காலை பெருவரில் ஊன்றினார். ஊன்றி அவன் உடனே 10 வாய் கீதம் பாட 10 வாயிலையும் கீதம் பாடினானா, சாமவேதம் பாடினான். 10 வாய் கீதம் பாட பரிந்து இறக்கப்பட்டார். இறக்கப்படுறது அவர் கூட தானே, அவருக்கு அருள் கொடுத்தார். அந்த ராவணனுக்கு அருள் கொடுத்தார். யார் தெரியுமில்ல, இதே இந்த திருநனிப்பள்ளியில் இருக்கிறாரே இவர், பத்தர்கள் பரவி ஏத்துகின்ற நனிப்பள்ளி. பத்தர்களெல்லாம் பாடி கூடி தொதித்து ஆடி தொழுகின்ற நனிப்பள்ளி பரமன் அவர். ஆகையினாலே அந்த பரமனார் அருள் கொடுக்கிறவர், பரவி ஏற்றுகிறவர்களுக்கு அருள் கொடுக்கிறவர். அப்படி பக்தர்களெல்லாம் பரவி ஏற்றி அருள் பெறுகிறார்கள். நாமும் பரவி ஏற்றி அருள் பெறுவோம், பதிகம்பாடி அருள் பெறுவோம். துஞ்சிருள் காலை மாலை அஞ்செடுத்து ஓதி அருள் பெறுவோம் என்று இந்த பதிகத்திலே சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நிறைவு செய்து நம்முடைய ஞானத்திரள் வெளியீடுகளாக இருக்கக்கூடிய திருவாசகம் வரலாற்று முறையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிறோம். வாங்கி இந்த திருவாசகம் ரீஅரேஞ்ச் பண்ணதை நீங்கள் பாருங்கள், அந்த முறையில் ஓதி பாருங்கள், உங்களுக்கு அனுபவம் புதுமையாக கிடைக்கும். அதுபோலவே திருமந்திரம் பளிங்கில் பவளம் ரொம்ப குறைச்ச நூல்கள் தான் பாக்கி இருக்குது, போயிட்டுருக்கு ரொம்ப. ஆகையினாலே வேணும்னா காப்பி போய் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டுக்கெல்லாம் நாங்கள் போவோமான்னு தெரில, ஏன்னா அடுத்தடுத்த வேறு நூல்கள்லாம் வர வேண்டியிருக்கு. திருநாவுக்கரசர் காமிக்ஸ் புக்கு குழந்தைங்களுக்கு, திருஞான சம்பந்தர் காமிக்ஸ் புக்கு குழந்தைங்களுக்கு ஆங்கிலத்தில், திருநாவுக்கரசர் தமிழில் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. சிறுவர்களுக்கு வாங்கி கொடுத்தா நம்ம சமயத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்வதற்கு இதை விட எளிய வழி இல்லை என்று சொல்லி, ஞானத்திரளிலே நீங்கள் சந்தாதாரராக இருப்பீர்கள்னு தெரியும். உங்களால் முடிந்தவர்களை சந்தாதாரர்களாக சேர்த்து ஞானத்திரளுக்கும் திருமுறைக்கும் நீங்கள் உதவி செய்யணும். அதே நேரத்தில் ஞானத்திரள் வெளியாகிற கட்டுரைகளை நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியும் என்று சொன்னாலும் அதுவும் வரவேற்கத்தக்கது என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.